கையை பிடிச்சுக்கோ. சொல்ல முடியாது. முடியாது. மனசை பறி கொடுத்துட்டேன். என்கிட்ட தானே. நினப்பு தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதல் பேங்க் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் சொல்கிற ஒரு டிப்பை நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிள் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணுறது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து ஆப் தான் நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் பார்த்துல கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் ஒரு சிங்கிள் புக் ப்ரெசன்ட் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா இந்த வீடியோ வந்து வாய்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சப்மிட் கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கலர் லேயர் வந்து தந்திருப்பேன். நான் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற ஃபிக்ஸில் வந்து நீங்கள் இமேஜ் மட்டும் கிராப் பண்ணி ஆட் பண்ண மாட்டோம் போது நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி இது வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இங்கே க்ரீன் கலர் ப்ளஸ் ஐன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7096 கரெக்டாக அந்த புக் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 7096. இப்போ பார்த்தீங்கன்னா 96 டேஷன் ஒரு சைஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கரெக்டாக நான் அங்கே சொன்னிதில் 96 டேஷன் ஒரு பிக்சல் இப்போ கரெக்டாக பிக்சல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் க்ரீன் கலர் ப்ளஸ் ஐன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜ் வந்து டெவலப் பண்ணிங்க. டெவலப் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த இமேஜ் வந்து ஆட் ஆன இமேஜ் வந்து மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு மேலே பேஜ் வந்து ஓப்பன் சொல்லுங்கள். ஃபில் கம்பஸ் ஏன்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகணுன்னு இப்போ எனக்கு இன்னும் இமேஜ் வந்து ஜூம் பண்ணணும்னா அங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு ஸ்கேலோட ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ரைட் சைடில் அந்த ஸ்கேல் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண அந்த இமேஜ் நல்லா உங்களுக்கு ஜூம் ஆகுது நல்லா தெரியும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிங்க. எனக்கு இந்த அளவுக்கு ஜூமிங் போதும். இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஜூமிங் போகணும்னு செட் ஆகணுன்னு மேலே இங்கே செட்டிங் பதில் ஏர் ஆப்ஷன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே கரண்ட் ஃப்ரேம் பிஎம்ஜின்னு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து இமேஜை வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜை வந்து கன்வெர்ட் ஆகணும்னு இப்போ சேவ் கேட்கும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண இமேஜ் நீங்கள் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்துன்னா பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஆடியில் இருக்கும் இப்போ அந்த ப்ளூ கலர் ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணல கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஸ்டாரம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் வந்து இங்கே மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா இமேஜ் அலைட் மோஷன் ஃபோட்டோ தான் வந்து ஆட் ஆகும். அலைட் மோஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். நான் இதுவரை அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து கட் பண்ணி வச்சிடும். அதுவுமே அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து லிரிக் பார்த்தீங்கன்னா 9:17 முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:11 வந்து நான் வந்து திரும்ப புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். ப்ளூ கலர் இமேஜ் இங்கேயும் நீங்கள் வந்து அதே மாதிரி அங்கே கிராப் பண்ணுற இமேஜில் இங்கேயும் வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணி போகலாம். அங்கே ஆட் பண்ண மாதிரி தான் திரும்ப லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து எஃபெக்டாக வந்து ஆட் ஆகும். எந்த எஃபெக்ட் ஆடே பண்ண சொல்லி நீங்கள் வீடியோ வந்து ரொம்பவே நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வீடியோ எடிட் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே சிசியில் ஒரு ரேஜன் லேயர் சொல்லிட்டு ஒரு ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ எடிட் பண்ணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கான ஃபுல்லாக நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்து நிறைய லவ் சாங்லாம் நிறைய வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ புதுசாக நம்ம சேனலில் எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுங்க. இப்போ மேலே செட்டிங் பார்ல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.